தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3, பிறகு 5 முதல் திருவாக்கியங்கள். குறிப்பாக 5வது வாக்கியம், 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். நாம் பார்க்குறோம். அதுக்கு பிறகு இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்த நிலையில் இருப்பதை அறிந்து நலம் பெற விரும்புகிறாயா என்று அவரிடம் கேட்டார். அப்போ 38 ஆண்டு காலமாக ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை தெய்வம் கண்டார். ஆனால் மேலோட்டமாக பார்க்குற சமயத்தில் இயேசுக்கு வயசு என்ன 33 தான் ஆகிறது. இங்கே 33 வருடம் தான் வாழ்ந்தார். ஆனால் இங்கே 38ன்னு சொல்லும்போது எப்படி இயேசுக்கு தெரியும்? அப்போ காலங்காலமாக அவர்கிட்ட சொல்லியிருப்பார்கள், இதோ இவர் இத்தனை ஆண்டு காலமாக இங்கே இருந்திருக்கிறார் என்று அவர் சொல்லியிருப்பார்கள். அப்போ அதுக்கேற்றபடி இயேசு 32 பார்க்கின்றார். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே நம்ம பார்க்கும்பொழுது எத்தனை ஆண்டு காலமாக அவர் அங்கே கஷ்டப்படுகிறார் என்று தெய்வம் அறிந்திருக்கிற போது நீங்களும் நானும் நம்முடைய வேதனைகள், நம்முடைய நொம்பரங்கள், நம்முடைய துயரங்கள் நிச்சயமாக தெய்வம் அறியாமலே இருக்கின்றார். அவர் நிச்சயமாக தெய்வம் அறிந்து கொண்டிருக்கின்றார். அப்போ காலங்கள் எல்லாம் அவருக்கு முக்கியமல்ல, மாறாக நீ நான் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறோம் என்பதை, அந்த வேதனையுடைய ஆழங்கள், துயரத்தோட ஆழங்கள், கண்ணீருடைய ஆழங்கள், அது அத்தனையும் தெய்வம் அறிந்திருக்கின்றார். அறிந்த தெய்வம் இந்த மகனிடத்தில் வந்து சொன்ன வார்த்தை என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நலம் பெற உனக்கு விருப்பம் உண்டா? அவன் கேட்ட கேள்வி, தெய்வம் கேட்ட கேள்வி ஒன்று, அவன் வந்த பதில் ஒன்று. தன்னுடைய இயலாமையை தான் எடுத்து சொன்னான், ஒழிய வேறு எதுவும் சொல்லவில்லை. அப்பொழுதும் தெய்வம் அந்த பதிலை பொருட்படுத்தாமல் அவனுக்கு சௌக்கியத்தை கொடுத்து அனுப்பதை பார்க்கின்றோம். அதே மாதிரி தான் நம்மை தேடி தெய்வம் கடந்து வருகிற சமயத்தில் அவர் கேட்குற கேள்வி, நலம் பெற உனக்கு விருப்பம் உண்டா, விடுதலை பெற உனக்கு விருப்பம் உண்டா என்று. அப்போ அதுக்கேற்ற பதில் நம்ம கொடுக்க மாட்டோம். நம்மளுடைய இயலாமையை எடுத்து சொல்லிப்போம், எனக்கு யாரும் இல்லையே. ஆனால் தெய்வம் அது பொருட்படுத்துவதில்லை, மாறாக நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். தேடி வருவது தான் மக்களே இதோ இந்த பலிப்பிடம். அதே மாதிரி என்னை விடுவிக்கிற இடம்தான் பாவசங்கீர்த்தனம். அப்போ ஒவ்வொரு நாளும் பலிப்பிடத்தில் நாம் வந்து நிற்கிற பொழுது, திருப்பலியில் பங்கெடுக்கிற சமயத்தில் தெய்வம் எனக்கு நலம் தருகின்றார், எனக்கு விடுதலை தருகின்றார், அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பாவசங்கீர்த்தனம் செய்யும் பொழுது தெய்வம் என் பாவங்களிலிருந்து எனக்கு மன்னிப்பு தருகின்றார், என்னை மீட்கின்றார். இந்த உணர்வு நமக்கு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் அமைதி அங்குறம். ஆக இறைவன் மன்றாடுவோம், தெய்வமே 38 ஆண்டு காலமாக இருக்கிற அந்த நபரை நீ எவ்வாறு விடுவித்தீரோ, அதே போல் இத்தனை ஆண்டு காலமாக, பல ஆண்டு காலமாக நான் படுற வேதனைகள், துயரங்கள் அனைத்தும் நீ நன்கு அறிந்திருக்கிறீர். அறிந்த நீர் அதிலிருந்து என்னை விடுவிக்க என்னை தேடி வந்திருக்கிறீர். நன்றி தெய்வமே. இதை திருப்பலி வழியாக என்னை தேடி வந்திருக்கிறீர், பாவசங்கத்தின் வழியாக என்னை தேடி வந்திருக்கிறீர். நன்றி அப்படின்னு சொல்லி கூட நன்றி சொல்லி இறைசல் மன்றாடுவோம். தெய்வம் நமக்கு சௌக்கியம் விடுதலும் தருவார். அதை சொன்ன ஏற்றுக்கொண்டு அவரை போற்றுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, நன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.